ஆரம்பத்துல பிசாசு கொடுக்கிறது எதற்குன்னா உன்னை அழிக்க தான் கொடுக்க தவிர உன்னை பார்த்துக்கணும்னு இல்ல. destroy you. தேவன் உனக்கு சில விஷயங்கள் உடனே கொடுக்காதது காரணம் என்னன்னா உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிதான் சொல்லி இதை கொடுக்காம அவர் வெயிட் பண்ற. அவர் கொடுக்கிறாருன்னா இந்த உலகத்துல எங்கேயாவது அநியாயம் ஜெயிச்சதா இருக்கா? God has every plan for delaying blessings. குடும்பக்காரன் ஜெயிச்சவன் இருக்கிறானா? Is there anyone who எக்ஸாம்பிள் ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் இந்த உலகத்தையே ஆளுகின்ற கடைசியில வாழ்ந்தவன் எப்படி இருந்தான்? ஒவ்வொருத்தரும் முடிவுல மோசமா இருக்கும். everyone's end will be எல்லா அரசியல்வாதியும் மோசமானவங்க தான். everyone are bad. ஆனா but still நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதே அரசியல்வாதி the same politician கடைசி நாட்கள்ல நன்மை செய்ய ஆரம்பிப்பான். the end days ஏன்னா எல்லாமே இழந்து போயிடும். வெறும் பதவி மட்டும்தான் இருக்கும் தவிர உள்ளுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் எதுவுமே இருக்காது. and he has only left with emptiness. என் இயேசுகிட்ட நீ தேடி வரனா when you come to the Lord அங்க சத்தியம் இருக்கும், there is promise, உண்மை இருக்கும், there is truth, பரிசுத்தம் இருக்கும், அன்பு இருக்கும். and there is love. இது இந்த உலகத்துல சாத்தானால கொடுக்க முடியாது. and the evil spirit cannot give in. காசு கொடுத்தா அன்பு வரும், ஆனா அது நிரந்தரமா இருக்காது. nothing will be permanent with the money. உன் அம்மா கிட்ட வர அன்பை காசுலால வாங்க your முடியாது. mother's love you cannot buy it with money. உன் மனைவி கிட்ட உன் பிள்ளை கிட்ட வர அன்பை காசு கொடுத்து வாங்க the முடியாது. love from your family cannot buy money. அதை எதை கொடுத்து வாங்க முடியாது? அதெல்லாம் கர்த்தரே நினைச்சாதான் கொடுக்க முடியும். it is only given by God. இப்போ தேவனால் யாவும் முடியும். God can do anything.